எனக்கு வந்து முதல்ல இந்த ஒர்க் ஷாப் பற்றி வந்து எங்கள் பிரின்சிபல் வந்து அந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது பேசிக்காக இந்த ஏஎஸ்டி பற்றின நாலேஜ் ஓரளவுக்கு இருக்குது. பிகாஸ் ஐ ஒர்க் இன் அ வேர்ல்ட் ஆஃப் பேஸ்ட் ஸ்கூல். பட் நான் இப்போ இருக்கிற இடம் வேர்ல்ட் ஆஃப்ன்றது நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டில் பண்ண கிளாஸ் ரூம்லையே பார்த்தீங்கன்னா கேஜியில் தான் இருந்தேன். கண்டிப்பாக ஒரு 5 to 6 ஏஎஸ்டி சில்ட்ரன் இருந்தாங்க. ஸோ ஒரு 4-5 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் ஷைனிகா மேம் கேன் ஃபீல் மீ. I was completely exhausted. அண்ட் நான் அங்கேருந்து இங்கே என்னோட ஹஸ்பண்ட் நேட்டிவ் இது எடப்பாடி. ஸோ நான் வரும்போதே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் போட்டது என்னன்னா வரச்ச ஐ வில் நாட் ஒர்க். ஐ வாண்ட் டு பி ஹவுஸ் ஒய்ஃப். 11 o'clock காஃபி குடிச்சிட்டு சீரியல் பார்த்துட்டு ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். ஐ ஹாவ் 2 children. One is in 10th standard now and the second one is in one boy. The younger one is girl. She is in 4th. இன்னொன்று ஏஎஸ்டி வந்து எனக்கு எப்படி ரொம்ப கனெக்டட்னா மை சன் ஹேஸ் மைல்டு சிம்டம். பட் ரைட் நோ ஹி இஸ் குட். ஹி இஸ் ஸ்டடிங் இன் 10th standard. பட் ஆக்சுவலி அவர் 12th படிக்கணும். இப்போ இங்கே ஒன்று வரப்போ ஐ வாஸ் டெல்லிங் டு மை கலீக், எனக்கு வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் அந்த அந்த ட்ராவல் பண்ண அந்த ரொம்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து யாருக்கும் வரக்கூடாது ஒரு மதரா அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்கக்கிட்ட நான். ஆனால் அந்த மதர் இப்போ ஒரு ஏஜ்டு சைல்டு ஆகட்டும் இல்லை எந்த மாதிரி ஒரு இந்த இந்த சிண்ட்ரோமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி அதுக்குள்ளே நிறைய இருக்குது இல்லைங்களா. ஆனால் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் நிறைய பார்த்திங்கன்னா எஸ்எல்டி தான் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி தான் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ நாங்களும் எங்கள் ஸ்கூலில் அதான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் ஐ எம் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல் கால்டு ஆகனல் பள்ளி ஏஜின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அண்ட் வி ஹாவ் அவர் CBSE school also. Kavita and Bharati are from that branch and that school's name is Appu Arivalayam. கொஞ்சம் ரூரலில் இருக்கிறனால நிறைய பேருக்கு அந்த ஸ்கூல்ஸ் தெரியாமல் கூட இருக்கலாம். பட் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ கோஆர்டினேட்டர் ஆஃப் ஜூனியர் ஸ்கூல் கேம்பஸ் KG to 2nd standard. நான் பார்க்குறேன் நிறைய குழந்தைங்க இப்போ அந்த மாதிரி இருக்காங்க நிறைய. இன்னொன்று ரூரல் ஏரியாவில் இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் சுத்தமாகவே கிடையாது. நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியல, எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த எஸ்எல்டி சில்ட்ரன் வந்து இப்போ நான் ஆட்டிசம் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு அந்த ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறனால அந்த அட்மிஷன்ற வரப்போதே ஃபில்டர் பண்ணுறோம். இந்த மாதிரி எங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. we cannot do any justice here with this group of children and with a complete conventional school. So please get help from somebody who is good in this field. எனக்கு இங்கே பெரிய great surprise. First of all I was impressed with the word pixie. பிக்ஸின்னா தெரியும் நினைக்கிறேன் இங்கே நிறைய பேருக்கு. I just இன்விடேஷன் வந்தோடனே பார்த்தேன். இட்ஸ் பிளேஃபுல் நொட்டோரியஸ் ஒரு ரொம்ப ஒரு கேரக்டர்னு கூட போட்டிருந்தாங்க. இந்த ஷார்ப் இயர்ஸோடு இருக்கிற ஒரு குழந்தைங்க. இந்த குழந்தைங்கள வந்து நம்ம நிஜமாகவே வந்து எப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு அம்மாவுக்கு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு இவங்களால தான் அம்மாவாக இருக்க முடியும்னு தான் பார்த்து காட் கொடுப்பாங்க அந்த குழந்தைங்க. ஓகேங்களா? So I feel so proud that I am a mother of such kind of boy and you are also blessed. உங்கள் கிளாஸில் அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்ததுன்னா உங்களால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு டீச்சராக இருக்க முடியும். none other can be a teacher. ஓகேங்களா? ஸோ அங்கே நீங்கள் வந்து அந்த அம்மாவை விட ஒரு பெரிய மேஜர் ரோல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. இந்த அவேர்னஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் தேங்க்யூ டு ஷைனிகா, டாக்டர் ஷைனிகா and the team. And I am so happy that so many youngsters are in this team. I am 40 plus. ஆனால் நீங்களாம் வந்து இவ்வளோ எந்துவா இந்த ஃபீல்டில் நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்களாம் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க வித் ஃபுல் ஸ்மைல். ஆனால் அவங்க உள்ளே எவ்வளோ கோத்ரூ பண்ணுவாங்கன்னு ஐ கேன் ஃபீல். தே வில் பி நிஜமாக நம்ம உடம்புலேருந்து உயிரெல்லாம் உருகி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க ஒர்க்கு. ஆனால் இதை வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக
நிறைய ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு போகிறீங்க, நிறைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஓரியன்டேஷன்ஸ் கொடுக்குறீங்க. பேரண்ட்ஸ்க்கு இது புரியணுங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுது, பட் அது பத்தாது. ஏன்னா இப்போ வந்து அப்போ இருந்த சில்ட்ரனா ஏன் நம்பர் 5 அப்படின்னு சொன்ன ஒரு கிளாஸில் அப்படின்னா இதுதான் ரீசன். நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே பார்த்தது எல்லாமே ரொம்ப சிவியர் ஏஎஸ்ஜிக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் மைல்டு இருக்குங்க, கிளாஸ் ரூம்ஸ்குள்ளே மைல்டு ஏஎஸ்ஜி இருக்குது. நம்மளால் வந்து அவங்கள சிவியர்ன்ற கேட்டகரியிலும் எடுத்துக்க முடியல, மாட்ரேட்னு வச்சுக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. கேன் யூ சே எஸ், டு யூ அக்ரி வித் திஸ்? எஸ். அப்புறம் பெரிய டாஸ்க் நம்ம மேனேஜ்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு தனியாக மேன் பவர் கொடுப்பாங்களா? நோ. தனியாக கிளாஸ் ரூம்ஸ் கொடுப்பாங்களா? நோ. தனியாக ஃபண்டு வருமா? இதுதான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ரியாலிட்டி. என்ன பண்ண அதனால் இப்போ வந்து எங்களுக்கு புரியுது, இது எல்லாமே புரிஞ்சுது. we are so happy. ஆனால் இது எப்படி எங்களால் எடுத்துகிட்டு போக முடியும்னு தெரியல ஸ்கூலில். இதுதான் ஃபேக்ட். பட் நல்ல ஒரு அவேர்னஸ், புரியாதவங்களுக்கு இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கோம். சில பேருக்கு ஓவர்வெல்மிங்காக கூட இருந்திருக்கோம். இதை வந்து கண்டிப்பாக எங்களோட ஹையர்ஸ், எங்களோட பிரின்சிபல், சேர்மன், கரஸ்பாண்டன்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஷியோர். அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் பிக்ஸின் போடும்போதே நான் மேடம் கிட்ட கேட்டிருந்தேன், வாணி மேடம் கிட்ட. I saw a photo from Helix. I think most of you know Helix. So we are planning to have a tie-up with Helix for the upcoming academic year. So நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் ட்ரெயின் ஆகிட்டு அவர் மேனேஜ்மெண்ட் செட் ஓகே, நான் வந்து இந்த ஒரு 3 வருஷம் இப்படி தான், இந்த குழந்தைங்களை இப்படி தான் சொல்லி இப்போ தான் they accepted. So they are ready to give the fund, train the teachers, கேட்குற ஃபெசிலிட்டிஸ் ஓரளவுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ எப்படி ஹெலிக்ஸ் கிட்டேருந்து நாங்கள் ஆரம்பித்து எப்படி இதை ட்ராவல் பண்ண போகிறோன்னு நிஜமாக எனக்கு தெரியாது. மேபி இன்னொரு நெக்ஸ்ட் செமினார் வரும்போது டெஃபினெட்லி ஐ வில் கிவ் த ஃபீட்பேக். ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட வீட்டில், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரெஃபர் பண்ணுறது ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லைனா இது வந்து நீங்கள் அந்த குழந்தைக்காக தான் வழிய வேறு யாருக்காகவும் கிடையாது. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு பிளேஸ் இந்த வேர்ல்டில் இருக்குது, அந்த குழந்தைக்குன்னு ஒரு லைஃப், சர்வைவல் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ளீஸ் டீச்சர்ஸ், உங்களுக்கு இந்த குரூப், இந்த அரவுண்ட் 100 டீச்சர்ஸ், இந்த நீங்கள் போய் உங்கள் ஸ்கூலில் இருக்கிற 100 டீச்சர்ஸ்க்கு சொல்லும்போது இது நல்ல ஒரு எக்ஸ்பேண்டட் அவேர்னஸாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல். நான் இது எதிர்பார்க்கல, இங்கே இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இதுக்காக வித் அ குரூப் ஆஃப் 10 நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு ஸோ grateful. Thank you.